மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் தாக்கமும் பின்னணியும் வழங்குவதற்காக நான் தினேஷ். நான் நிரோஷா. சுகர் லெவல் இஷ்டத்துக்கு கண்ணா பின்னான்னு ஏறி இறங்குதா? கண்ட்ரோல்லயே இல்லையா? அப்போ உங்க லைஃப்ல டயா பூஸ்டர் என்ட்ரிக்கான நேரம் வந்தாச்சு. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அப்புறம் நிரோஷா, இன்னைக்கு என்ன அரசியல்ல பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ மதுரையில ரீசெண்டா அமித்ஷா பேசிட்டு போனதுதான் ரொம்ப பரபரப்பா அரசியல்ல பேசப்படுது. அவங்க திமுகவை டைரக்டா பயங்கரமா தாக்கி பேசியிருக்காங்க, ஸ்டாலின் அவர்களை தாக்கி பேசியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டெல்லியில பிடிச்ச மாதிரியே பாஜக தமிழகத்துல கண்டிப்பா இடம் பிடிக்கும் அப்படின்னு ரொம்ப உறுதியா அமித்ஷா சொல்லிட்டு போயிருக்காராம். சோ என்ன விஷயம் அது? அதாவது பாஜக எப்படியெல்லாம் மாநில கட்சி மேல ஏறி ஒரு ஆட்சியை பிடிக்கிறாங்க அப்படின்றது எல்லா விஷயத்திலும் நடந்துட்டு இருக்கு. மகாராஷ்டிரா எலெக்ஷன், நிறைய எலெக்ஷன்ல நம்ம அது மாதிரி பார்த்துட்டா இருக்கோம். ஒடிசால நிறைய மாநிலங்கள்ல அது மாதிரி பாஜக மாநில கட்சி மேல ஏறி ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மதுரையில நடந்த பொதுக்கூட்டத்துல ஐயா அமித்ஷா அவர்கள் என்ன பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ணணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் அவங்க பேசுறாங்க. என்னன்னா, இங்க இருக்கிற திமுக அரசு திருப்பரங்குன்றத்தை சிக்கந்தர் மலை அப்படின்னு வடிவமைச்சதா இவரா கதை கட்டுறாரு. யாருமே அப்படி சொல்லவே இல்லை. ஏன்னா நீங்க திமுக அரசு எடுத்துட்டீங்கன்னா நல்லிலக்கணம் தான். எல்லா சமூகத்து எல்லா மதத்தையும் ஒன்றா பாக்குறது தான். ஒருத்தவங்க தாழ்ந்தவங்க ஒருத்தர் உயர்ந்தவங்க அப்படின்னு யாருமே பாக்குறதில்ல. அது மதமா இருந்தாலும் சரி, இனமா இருந்தாலும் சரி, சமயமா இருந்தாலும் சரி, யாருமே திமுக அரசு அப்படி பாக்குறது இல்ல அப்படின்னு தான் நிதர்சனம் உண்மை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருப்பரங்குன்றத்துல இந்த சிக்கந்தர் மலையை வச்சு என்னென்ன மத கலவரத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக முயன்றுச்சு. அது தோல்வியுற்றதுக்காரனால நேற்று தினத்துல வந்தவரு என்ன பேசினாரு, எப்படி பேசினாரு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்க உங்க கட்சி ஆலோசனை மீட்டிங் நடக்கிறீங்க. சோ இதுல நீங்க எப்படி தேர்தல் வியூகத்தை பண்ண போறீங்க, கட்சி எப்படி அடுத்த கட்ட எடுக்க போறீங்க, நீங்க வேலை எப்படி செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம். நீங்க ஆளும் திமுக அரசை தாக்கி பேசுங்க, இல்லைன்னா சொல்ல வரல. ஆனா மத கலவரத்தை உண்டு பண்ற மாதிரி நீங்க பேசாதீங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா ஒடிசால என்ன சொன்னாரு, தமிழர் ஒருத்தர் ஒடிசாவை ஆளலாமா அப்படின்ற ரேஞ்சில பேசினாரு. அது இல்லாம இங்க இருக்கிற பூரிநாத் ஜெகநாதருடைய கோயிலுடைய சாவி இதுல இருக்கு, தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னு. அப்ப நான் தமிழர்கள்லாம் திருடர்கள் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் மோடி ஐயாவோட பிரச்சாரங்கள்லாம் நாடாளுமன்றத்துல நாடாளுமன்ற எலெக்ஷன்ல நம்ம பார்த்தோம். சோ இங்க பாஜக திட்டமிட்டு என்னன்னா தமிழர்களை அண்டை மாநிலங்களை போயிட்டு தமிழர்களை இழிவாக பேசுறதும், தமிழர்கள் குற்றம் சாட்டுறதும், இங்க தமிழ்நாட்டுக்கு தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி பிடிக்கிறதும், இந்த மாதிரி ஒரு சிண்டு மூட்டு வேலைகளை தான் பாஜக இங்க பார்த்துட்டு இருக்கு. இது தவிர்த்துட்டு என்ன அப்படின்னா, இங்க எப்படியாச்சும் ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படின்ற ஒரு நோக்கில தான் அவங்க இருக்கிறாங்க. அதுக்கு யாரான சரியான ஆளுன்னா அதிமுக இருந்து இங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்றத அழுத்தம் திருத்தமா சொல்றாரு அமித்ஷா அவர்கள். ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, இங்க கூட்டணி ஆட்சி அமையாது, அதிமுக என் தலைமையிலான ஆட்சி தான் அமையும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா இவர் அழுத்தம் திருத்தமா சொன்னாலும் பாஜகவும் அமித்ஷாவும் ஓயாம கூட்டணி ஆட்சியை பிடிப்போம், கூட்டணி ஆட்சி அமைப்போம் சொல்லிட்டு ஓயாம சொல்லிட்டு இருக்காங்க. சோ பாஜக அதிமுகவை பயன்படுத்தி இங்க கூட்டணி ஆட்சியை பிடிக்கிறதுலதான் இவங்க குறிக்கோளா இருக்கிறாங்க அப்படின்றது தெளிவா இருக்குது. சோ நேற்று தினத்துல அவர் பேசும்போது மத கலவரத்தை உண்டு பண்ற மாதிரிதான் திருப்பரங்குன்றம் அப்படின்ற ஒரு விஷயத்த 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அந்த திருப்பரங்குன்றத்துல சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லிட்டு திமுக எந்த இடத்துல எதுவுமே சொல்லவே இல்லை. நீங்க சிக்கந்தர் மலைன்னு சொல்லல, இது திருப்பரங்குன்ற மலை இல்ல அப்படின்னு சொல்லவே இல்லை. எல்லாருக்குமே ஒரு பொதுவான ஒரு விஷயமா தான் அவங்க சொல்றாங்க. ஆனா இங்க எப்படியாச்சும் ஒரு மத அரசியலை உண்டு பண்ணணும், கலவரத்தை உண்டு பண்ணணும், பிளவுவாதத்தை உண்டு பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கில தான் அமித்ஷா அவர்கள் பேசிட்டு போறாரு. இது இன்னொரு விஷயம் இல்லாம திருப்பரங்குன்றம் 1000 ஆண்டுகள் சொல்லிட்டு சுருக்கிறாங்க. இதுக்கு சு வெங்கடேஷ் என்ன சொல்றா, பரம்குன்றம் அப்படின்றது 3000 ஆண்டுகளுக்கே முன்பாக சொல்லாடல் பட்ட அந்த சொல், அது 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்குது. ஆனா இங்க திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்லிட்டு 1000 ஆண்டுகள்லயும் இவங்க சுருக்கிறாங்க. சோ சனாதனத்தினுடைய ஒரு பெரும் சக்தி இது ஒரு விஷயம். ஏன்னா தமிழர்கள் எப்படி எந்த அளவுக்கு சுருக்கணுமோ அந்த அளவுக்கு. ஏன்னா இப்போது 3000 ஆண்டுகள் பழமை அப்படின்னா அப்போ தமிழ் 3000 ஆண்டுகளுக்கு பழமையா தானே இருக்குது அப்படின்றத அவங்க சொல்லாம சொல்றாங்க. சோ இதை சுருக்கிறணும் அப்படின்றதான் 1000 ஆண்டுக்குள்ள சுருக்குறாங்க. சோ சனாதனத்துடைய இதுவே இவங்களுடைய விஷயமா தான் இருக்குது. இது மூலயமாவும் சனாதனத்தை திணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சு வெங்கடேசன் எம்பி போன்றவர்கள் சொல்றாங்க. அது மாத்திரம் இல்லாம இங்க நம்மளுக்கு தமிழுக்கும் தமிழ் வளர்ச்சிக்கும் எவ்வளவு நிதி கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா
இவங்க நிதியை ஒதுக்கல. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, தமிழ் உயர்த்தணும், தமிழுக்காக நாங்க வருவோம், தமிழ் நாங்க இது பண்ணுவோம், நாங்க அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம் சொல்லிட்டு என்ன பண்றாங்க அமித்ஷா சொல்றாரு. ஆனா இங்க தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கும் எதனா நிதி கொடுத்திருக்காங்கன்னா இல்லவே இல்லை. ஆனா இங்க ஒட்டுமொத்த வளர்ச்சி, இந்தியாவுடைய வளர்ச்சியில முக்கிய பங்கு எந்த மாநிலத்தோட வளர்ச்சி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட வளர்ச்சி தான் இருக்கு. ஆனா இவங்க நிதி கொடுக்காமயே தமிழ்நாட்டு இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கு. இந்திய வளர்ச்சியிலே, அதாவது நீங்க ஒட்டுமொத்தமா உலகத்தில் எடுத்தீங்கன்னா இந்தியாவுடைய வளர்ச்சி நீங்க அப்படி எடுத்தீங்கன்னா அதுல முக்கிய பங்கு வகிக்கிற மாநிலம் எது, பிரதான மாநிலம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடோட மாநிலமா தான் இருக்கு. தமிழ்நாட்டு மாநிலத்தோட வளர்ச்சி தான் இந்தியாவோட வளர்ச்சியா நம்ம பார்க்கப்படுது. இவங்க நிதி கொடுக்காமயே எந்த அளவுக்கு இவங்க நிதியை கட்டுப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு கட்டுப்படுத்தி நம்மளுக்கு ஒதுக்கின நிதியிலேயே தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்ததுன்னா இவங்க தாராளமா நம்மளுக்கு நிதி கொடுத்திருந்தா இன்னும் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. சோ இது எல்லாத்தையும் இவங்க வந்து போக்கி விடணும் அப்படின்றதுக்காகவே நிதி நம்மளுக்கு கொடுக்காம இருக்காங்க. ஆனா இங்க இருக்கிற திராவிட மாடல் அரசு எப்படியாவது நீங்க நிதி கொடுத்தாலும் கொடுக்கலாலும் எங்களுடைய வளர்ச்சியை நாங்க முன்னோக்கி தான் செல்வோம்னு சொல்லிட்டு அந்த வளர்ச்சி பண்ணுவாங்க. சோ இதெல்லாம் காழ்ப்புணர்ச்சி காரணமா தான் அமித்ஷா அவர்களுடைய பேச்சுகள் வெளிப்படுது அப்படின்றது நிதர்சனம் உண்மையா இருக்கு. சோ அமித்ஷா அவர்கள் டெல்லியில நீங்க எந்த ஃபார்முலா, குஜராத் ஃபார்முலாவும் சரி, டெல்லி ஃபார்முலா சரி, மகாராஷ்டிரா ஃபார்முலாவும் சரி, எந்த ஃபார்முலாவும் நீங்க யூஸ் பண்ணாலும் தமிழ்நாட்டுல தாமரை ஒருபோதும் மலராது அப்படின்றதுதான் நிதர்சனம் உண்மையா இருக்கு. கண்டிப்பா தாமரை மலராது, அதுக்கான வாய்ப்பு இல்லைன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இவங்க வந்து ரொம்ப கான்பிடென்டா பேசிட்டு இருக்காங்க. சோ இதே மீட்டிங்ல அமித்ஷா இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா வந்து ஸ்டாலினை தோற்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்றது சரிதான். ஆனா வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவருக்கு தக்க பாடம் கொடுப்பாங்க. சோ மக்கள் வந்து அந்த திமுக ஆட்சியை வீழ்த்துறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பல்ஸ் பார்த்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ரொம்ப கான்பிடென்டா சொல்லியிருக்காரு. சோ தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு வந்து திமுக ஆட்சிக்கு சப்போர்ட்டா இருக்காங்க அப்படின்றது நமக்கு நடந்த நிறைய தேர்தல்களை நம்ம பார்த்திருக்கோம். நாடாளுமன்ற தேர்தல்ல பார்த்திருந்தோம். சோ 40க்கு 40 அப்படின்ற மாதிரி யாருமே வாங்காம இந்த மாதிரி வந்து நமக்கு நடந்திருக்கு. அப்படி இருக்கிறப்போ அடுத்தடுத்து எந்த தேர்தல், இடைத்தேர்தல்ல கூட பாத்தீங்கன்னா திமுகல நின்னவங்க தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு ஒரு அமோக வரவேற்பு தமிழ்நாட்டுல திமுக இருக்கு அப்படின்றத அமித்ஷா வந்து புரிஞ்சிக்கல. இன்னும் புரிஞ்சிக்காமலே அவர் பேசுறாரு, இல்ல புரிஞ்சுக்கிட்டு பேசுறாரான்னு தெரியல. ஆனா எந்த ஷாவாலையும் வந்து தமிழ்நாட்டுல கால் ஊன்ற முடியாது. தாமரை கண்டிப்பா தமிழ்நாட்டுல மலர வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை எல்லாம் ஆர்டிபிஷியலா கூட மலர வைக்க முடியாது அப்படின்றதுதான் உண்மையா இருக்கு. சோ மக்களோட கருத்து, மக்களோட விஷயம் மனசுல என்ன இருக்கு அப்படின்றது எங்க எல்லாருக்குமே தெரியும். சோ தமிழ்நாட்டு மக்களுக்காக திமுக அரசு எந்த அளவுக்கு பார்த்து பண்றாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு நடுவில் எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு பக்கம் வந்து ஒரு திடீர்னு தானா வந்து பேசுவாரு, அவர் ஒரு மாதிரி வந்து புலம்புவார் எல்லா விஷயம். சோ அதிமுக கிட்ட இருந்து 50 தொகுதியை வந்து பாஜக வாங்குறதா ஒரு விஷயம் வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை? ஆமா, அதாவது பாஜக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கூட்டணி ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்ல பாஜக இருக்கிறாங்க. அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. சோ இதுக்கு இணையா வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவை மெஜாரிட்டியில வின் பண்ண வைக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்திலும் பாஜக என்ன பண்றாங்க, குறியா இருக்கிறாங்க. சோ அப்படி அவங்க கணக்கு போட்டதுதான் 50 தொகுதியில மட்டும் பாஜகவுக்கு என்ன பண்ணணும், வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் 50 தொகுதி அவங்க போக்கஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் 5 தொகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாடாளுமன்ற தொகுதியில 5 தொகுதியில 2வது இடத்துல வந்தாங்க பாஜக. சோ அவங்க கிட்ட கொஞ்சம் கணிசமான ஓட்டு இருக்குதுன்னு அவங்க நம்புறாங்க. சோ அந்த 5 தொகுதிகளிலும் இருக்கிற சட்டமன்ற தொகுதிகளுக்கு நம்ம எல்லாருமே போட்டுறணும். சோ 50 சீட்டுகளை வந்து நம்ம என்ன பண்ணோம், பாஜக மட்டும் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, கான்பிடென்ட்டா என்ன பண்றாங்க, செய்தி என்ன பண்றாங்க, அப்ப அதிமுக கிட்ட இருந்து உரிமை எடுக்கிறாங்க 50 சீட்டு. மீதி இருக்கிற இதர கட்சிகள் பாமக, அதே போல தேமுதிக, அதே போல ஓபிஎஸ்சி, டிடிவி தினகரன், அதாவது ஜி.கே. வாசன் போன்ற கட்சிகளுக்கு எல்லாம் கொஞ்சம் சீட்டு கொடுத்துட்டு கிட்டத்தட்ட 140 சீட்டுல அதிமுக நிக்க வைக்கிறதுக்கான பிளானும் இவங்க என்ன பண்றாங்க, ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த 140 சீட்டுல அதிமுக நின்னு மெஜாரிட்டி 118 சீட்டு வாங்குமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன்னா 140ல 118 வாங்கிட்டா மெஜாரிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வரும். இந்த 118க்கு கீழே வாங்கிட்டாங்கன்னா இந்த கூட்டணி ஆட்சி தயவு தான் தேவைப்படுது. இப்போ பாஜக வின் பண்ணிட்டாலோ இல்ல மத்தவங்க யாருன்னா வின் பண்ணாலோ கூட்டணி ஆட்சி சப்போர்ட் தான் இருக்கும். சோ இந்த கூட்டணி ஆட்சி சப்போர்ட்டோட வச்சாதான் நம்ம இங்க ஆட்சியில பங்கு கேட்க முடியும், அதிகாரத்துல பங்கு கேட்க முடியும். சோ இப்படியெல்லாம் பிளான் போட்டு அதிமுகவை எப்படி மெஜாரிட்டிக்கு கீழே கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு கணக்குல தான் அதிமுகவும் என்ன பண்றாங்க, முயற்சிக்கிறாங்க. இப்போ நீங்க சொன்னீங்களா அமித்ஷாவே ஒத்துக்கிட்டாரு, ஸ்டாலின் சொன்னது உண்மைதான், அமித்ஷாவால ஸ்டாலினை ஜெயிக்க முடியாது, தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லிட்டாரு சொல்றீங்களா. சோ மக்கள் நல்லா தெல்ல தெளிவா தான் இருக்கிறாங்க. மக்கள் யார் பக்கம் இருக்கிறாங்க, இங்க சனாதனத்தை உள்ள நுழைச்சிடக்கூடாது, மதவாதத்தை உள்ள நுழைச்சிடக்கூடாது, பாசிசத்தை உள்ள நுழைச்சிடக்கூடாது சொல்லிட்டு ஆட்சியாளர்களும் கட்சிக்காரர்களும் உறுதுணையாக இருந்தாலும் மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. யார கொண்டு வந்து எங்கெங்க வைக்கணும் அப்படின்றதுல மக்கள் தெளிவா இருக்காங்க. இப்போ பாஜக மேல ஏறி
குதிரை சவாரி இப்போ அதிமுக மேல ஏறி குதிரை சவாரி பண்றாங்க பாஜக. சோ அதிமுகவை நீங்க கொண்டு வந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா மதவாதம், சனாதனம், பாசிசம் உள்ள வந்துடும். நீங்க பாஜக டைரக்டா சப்போர்ட் பண்ணாலும் அதுதான் வரும். சோ அதிமுக பாஜக கூட்டணி தேர்ந்தெடுக்கிறதா இல்ல சனாதனம், பிரிவினைவாதம், மத கலவரம், இது மக்களுக்கு நசுக்கிறதான திட்டங்கள், மாணவர்களை நசுக்கிறான திட்டங்களை கொண்டு வருது முக்கியமா இல்ல அவங்களுக்கு எதிராக இருக்கிற திமுக கூட்டணி கொண்டு வருது முக்கியமா அப்படின்றதுல மக்கள் நல்ல தெளிவா இருக்காங்க. சோ அமித்ஷாவுடைய வியூகங்கள் எல்லாமே என்ன இருக்குன்னா அதிமுகவை மெஜாரிட்டியில வின் பண்ண வைக்க கூடாது. வின் பண்ணிட்டாருன்னா நமக்கான மரியாதை இருக்காது. சோ அதனால நீங்க ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு கேட்க முடியாது. மெஜாரிட்டியில வின் பண்ணா அவங்க சொல்றதை இவங்க கேட்கணும். மெஜாரிட்டியில வின் பண்ணலன்னா பாஜக சொல்றதை அதிமுக கேட்கணும். சோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா கூட்டணி ஆட்சி அமைஞ்சிரும். சோ அதுக்காக தான் 50 சீட்டு மட்டுமே தனக்கு வேணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் என்ன பண்றாரு அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறாரு. சோ அந்த நாடாளுமன்ற தொகுதியில 5 தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதியில பாஜக நிக்கணும், அந்த தொகுதியில கேட்டு வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பாஜக நிர்வாகிகள் கிட்ட அமித்ஷா அவர்கள் பேசினதாகவும் தகவல் வந்திருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியோட கருத்து என்னவா இருக்கு, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 180 சீட்டுல அதிமுக நின்னாதான் 118 ஆச்சு நான் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கணக்கா இருக்கு. ஆனா இங்க பாஜகவுடைய கணக்கு அவங்களுக்கு 140, மீதி எல்லாம் நமக்கு அப்படின்ற ரேஞ்சில தான் இவங்க இருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றது. கண்டிப்பா. சோ ஒவ்வொரு கட்சியும் வந்து தேர்தலை நோக்கி ஒவ்வொரு வழியில வந்து பயணம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லாம, அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து போன வாரம் ஃபுல்லாவே நம்ம வந்து பாமக பத்தி பேசணும். இவங்களுக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி ஒவ்வொரு விஷயமும் பண்ணிட்டு இருக்காங்க. சோ எல்லா விஷயத்திலுமே அவங்களுக்கு வந்து கருத்து வேறுபாடு இருந்துகிட்டு இருக்கு, கட்சியிலும் சரி அரசியல் எல்லாத்திலயுமே. சோ அப்படி இருக்கிறப்ப இப்ப ராமதாஸ் வந்து என்ன கணக்கு அடுத்து போட்டிருக்காரு அப்படின்னா 2026 சட்டமன்ற தேர்தல்ல யார் கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து இப்ப பேசிட்டு இருக்காராம். சோ அப்ப இவங்க கட்சி ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அவங்க கூட்டணியை பத்தி பேச முடியும். சோ இப்ப இவங்களோட கட்சியோட நிலவரம் என்னவா? ஆனா இப்போதைக்கு பாமக நிலவரம், ஐயா ராமதாஸோட நிலவரம் என்னவா இருக்குதுன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி ஏத்துக்கிற நிலைமையில தான் இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா அவர் சொல்ற விஷயத்துல தெரியுது, அன்புமணி ஒருங்கிணைக்காம, அதாவது அன்புமணி இல்லாம பாமகவை தேர்தலை வின் பண்ணி வைக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்துட்டாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்புமணிக்குன்னு பாமக ஆதரவு நல்லா பெருகி இருக்கு. சோ அப்படி இருக்கும் பொழுது அன்புமணியே உள்ள கொண்டு வரணும், அதே சமயம் முகுந்தனையும் உள்ள கொண்டு வரணும். இந்த 2 கருத்துலயும் ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன பண்றாரு தெளிவா இருக்கிறார். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள், சைத துரைசாமி அவர்கள்லாம் ஐயா ராமதாஸ் அவர்களை போய் சந்திச்சாங்க. அப்ப ஐயா வந்து 3 கண்டிஷன் வச்சாரு. ஒண்ணு, அவரு தலைவர் எல்லாம் இருக்கட்டும், அன்புமணி அவர்கள் தலைவர் பதவியில நீடிக்கட்டும், அதுல எந்த வித மாற்று கருத்தே இல்ல. ஆனா முகுந்தன் கட்சிக்குள்ள இருப்பாரு, அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அன்புமணி அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் கூட்டணியை யாரு கூட டிசைட் பண்ணுன்றதை நான் தான் அனௌன்ஸ் பண்ணணும்னு சொன்னாரு. சோ இதுக்கும் அன்புமணி அவர்கள் சம்மதிச்சுதான் தகவல் வந்துருக்கு. ஏன்னா அப்பா இருக்கிற வரைக்கும் அவருடைய போக்குல போவோமே அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் வந்துட்டு. ஏன்னா இவருக்கு தலைவர் பதவி காலாவதி ஆயிடுச்சு. தலைவர் பதவி காலாவதி ஆயிட்டா ஆட்டோமேட்டிக்கா பவர் யாருக்கு போகுதுன்னா பாமகவுடைய பைலாப்படி நிறுவனராகிய ராமதாஸ் அவர்கள் தான் போகுது. இப்ப பொதுக்கூட்டத்தையும் அவர் தான் கூட்டணும், ராமதாஸ் அவர்கள் தான் பொதுக்கூட்டத்தை கூட்டணும். ஏன்னா பாமக பைலா அப்படி என்ன பண்ணிருக்காங்க, வகுத்து வச்சிருக்காங்க. சோ இதனால அன்புமணி அவர்கள் என்ன கருதுறாருன்னா ஐயா வழியிலே நம்ம போயிருவோம் கொஞ்ச நாளைக்கு, அதுக்கப்புறம் நம்ம வேலையை நம்ம காட்டுவோம் அப்படின்றதுல அவரும் கொஞ்சம் அடிப்பணிந்து போறாரு. இப்ப ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா எல்லா தீர்வுக்கும் ஒரு முடிவு உண்டு, தீர்வு இல்லாம பிரச்சனையே இல்லை, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு, அந்த தீர்வு கூடிய விரைவில் வரும், அன்புமணி இல்லாம பாமக இருக்காது அப்படின்ற ரேஞ்சிலையும் அவர் சொல்லிட்டாரு. இப்ப அடுத்ததா யாரு கூட கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்னா பாமகக்கு வேற ஆப்ஷனே இல்ல. ஏன்னா திமுக பக்கம் ஸ்ட்ரிக்டா கதவு சாத்தப்பட்டாச்சு, திமுக பக்கம் ஒரு போறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. சோ இங்க அதிமுக பக்கம் போலான்னு பாத்தீங்கன்னா அதிமுக ஆல்ரெடி வந்து பார்த்தா பாஜக கிட்ட இருக்கு. சோ வேற ஆப்ஷனே இல்ல, அதிமுக கிட்ட பாஜக கிட்ட தான் இவங்க போய் அவன தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து பாமக அங்கம் வகிக்கணும். சோ அதை உறுதிப்படுத்துற விதமா அமித்ஷா அவர்கள் சொன்னார்ல மதுரை மாநாட்டுல என்ன சொன்னாரு, இங்க தமிழ்நாட்டுல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும், கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொன்னாரு. சோ இதை வரவேற்று பேசியிருக்காரு. அமித்ஷா சொன்னதுல என்ன தப்பு இருக்கு, கூட்டணி ஆட்சி அமையும், அதை நான் வரவேற்கிற வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாரு. சோ இந்த விவகாரத்தை தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க வைக்கிறதுக்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒப்புதல் அளிக்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டாரு. இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பாமகவில் அன்புமணியை இணைக்கணும், அவருக்காட்ட சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி அவர் உள்ள கொண்டு வரணும், அதுக்கப்புறம் தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமக அங்க வைக்கணும். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கூடிய விரைவில் நடக்க போகுது அப்படின்றதுதான் ஒரு பேச்சு அரசியல் வட்டாரத்துல இருக்கு. அது மாத்திரம் இல்லாம பாமக நிர்வாகிகள் மத்தியில அப்பா மகனுடைய இடையிலான சண்டை முடிவுக்கு வருது, பாமக எல்லா சர்ச்சைகளுக்கும் ஒரு முடிவு வருது, சண்டைகளுக்கு முடிவு வருது, ஐயா ராமதாஸ் அவர்களும் இறங்கி வராரு, அன்புமணி அவர்களும் இறங்கி போனோம் அப்படின்ற ஒரு கருத்து பாமக மத்தியில ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சோ கூடிய விரைவில் பாமக இணைஞ்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்க வகிக்கும் அப்படின்றத
நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பாமக வந்து மறுபடியும் பாஜக கூடவே போறாங்க. ஆனா திரும்பவும் அவங்க வந்து எந்தெந்த விஷயத்துக்காக தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா பேசுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏன்னா அதுலயே தெரிஞ்சிடும் திமுக எப்பவுமே மக்களுக்காக குரல் கொடுப்பாங்க. மத்த கட்சியினர்லாம் பாஜக என்ன சொல்றாங்க அது சரின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப இவங்க வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணி எப்படி வந்து இந்த தேர்தலில் வந்து களம் காண போறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அரசியல் களத்துல நாளுக்கு நாள் பல நிகழ்வுகள், பல திருப்பங்கள், பல மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம அது தினமும் பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு வந்து நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்வுக்கு வந்து நம்ம அரசியல் நிகழ்ச்சியில அலசி ஆராய்வோம். அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்களுக்கு கருத்து என்னங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.